ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்டியை சுத்தமாக எனக்கு ஓட்டவே தெரியாது, ஆனால் நான் வந்து ஓட்டி பழகணும் அப்படின்றவங்களுக்கு தான் இது. இன்னைக்கு டே 1, டே 30க்குள்ள நீங்கள் வந்து ஓனாக எப்படி நீங்களாவே யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் வண்டி ஓட்டுற மாதிரி நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? இன்னைக்கு டே 1 உங்களுக்கு வண்டிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இனிமேல் தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ தான் இந்த வீடியோவில் இருந்தால் நான் வண்டி பழக போகிறேன் ஓட்டி அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான சேனல் பார்க்க தான் வந்திருக்கீங்க. 2 வடை ஒரு டீ. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அந்த 30 டேஸாவது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? டே 1 இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நீங்கள் ஓட்டுனதே இல்லை, சைக்கிள் ஓட்டுனதே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு என்னன்னா, சைக்கிள் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து தள்ளிட்டு போகிற மாதிரியாவது நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அப்படி இல்லை, சைக்கிள் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா சரி வீட்டில் இருக்கிற வண்டியை எப்படி எடுத்துக்கோங்க. வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் டேல பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக ரூல்ஸ் நான் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. எந்த இதுவுமே நம்ம இன்னைக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது ட்ரை பண்ணி பார்க்கலான்ற தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரொம்ப இந்த விஷயம் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அது அளவுக்கு வந்து ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது அமைஞ்சிடும். அதனால வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணல, வண்டி சைட் லாக் மட்டும் எடுத்துட்டேன் சாவி போட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காலை வச்சுட்டே இப்படி தள்ளிட்டே போகிறேன் பாருங்க. இப்படி தள்ளிட்டே போங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்படி நீங்கள் தள்ளிட்டே இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து சென்டர் பொசிஷன், இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷனில் நீங்கள் இருப்பீங்க. வண்டியை வந்து அப்போதான் உங்களுக்கு வந்து ஓகே, உங்கள் மைண்ட் வந்து இதுக்கு வந்து அடாப்ட் ஆகும். ஓகே, நம்ம இது வந்து நம்ம பண்ணுறோம், நம்ம உடம்பு வந்து பாடியை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்ட பழகிறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி ஆட்டுவாங்க இடுப்பை. அது வேணும்னு ஆட்டுறது கிடையாது. ஏன்னா இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அந்த டயர் இவ்வளோதான் இருக்கும், அதோட ரேடியஸ். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் நிற்குது, கீழே பூமியில் வந்து டச் ஆயிருக்குது. அது நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கிராவிட்டி பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாடியோட வெயிட் ஸ்ட்ரெயிட் ஒரு புள்ளியில தான் வந்து நிற்குது. கீழே கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா டயர்ல தான் வந்து நிற்குது நம்மளோட வெயிட். இதே கொஞ்சம் சாட்சி இப்படி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. லெஃப்ட் லெக்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷர் வந்து லெஃப்ட் லெக்ல போகும். ரைட்ல சாட்சி பிடிச்சிங்கன்னா ரைட் லெக்ல வந்து ஃபுல் ப்ரெஷர் போகும். நீங்க சென்டரா வச்சீங்கன்னா நம்மளுக்கு எந்த வெயிட்டுமே தெரியாது. வண்டியில வந்து 10 பேர் உட்காந்துங்கன்னா கூட ஸ்ட்ரெயிட்டா இருந்தீங்க பாருங்க, இந்த கால் கட்ட வரல இப்படி நிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த கால் கட்ட வரல எந்த இதுவுமே இல்லாம 10 பேர் நின்னாலும் வண்டி அப்படியே நிப்பாட்டலாம். வண்டி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். லைட்டா சாஞ்சிச்சுனா கூட நிப்பாட்ட முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வண்டி வந்து இந்த டயரை வச்சு வண்டி எப்படி ஸ்ட்ரெயிட்டா நிப்பாட்டலாம் ஓட்டுறது, அதுக்கு வந்து நம்ம பாடி வந்து நமக்கே தெரியாம வந்து எல்லா இதுவும் அப்சர்வ் பண்ணிக்கும். மசில் மெமரி, மைண்ட் மெமரின்னு. ஃபர்ஸ்ட் டேல பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வண்டி பார்த்தீங்கன்னா சைடில் சாயாம ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி நடந்து மட்டும் போங்க, டக் வாக் மாதிரி. என்னடா இவன் இப்படிலாம் சொல்றானே, காமெடியா இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்னும் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். எந்த சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எந்த சேனலுமே நம்ம கற்றுக் கொடுக்குற மாதிரி வீடியோ நடுவில் கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் எந்த எடிட்டுமே பண்ணாமல் அப்படியே ரா ஃபுட்டேஜாக போடலான்னு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் ஒரு கால் வந்தனால பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேறு வழி இல்லை, எடிட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து இந்த எடிட் பண்ணி கட் பண்ணி இதெல்லாம் போடுறது எனக்கு பிடிக்கல. அப்படியே ராவா வந்து ஷூட் பண்ணுறேன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா அதை அப்படியே டேரெக்டாக அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். டைட்டில் மட்டும்தான் உள்ள என்டர் பண்ணணும், அப்படி தான் நினச்சி வந்தேன். ஸோ இப்படி கட் ஆயிடுறான். இப்போ டே 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்படி கால்லையே ஒரு டக் வாக் மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் வந்து இப்போ பழகலனா கூட ஃப்ரண்ட்ல இப்படி பழகிக்கோங்க பாருங்க. ஈஸியாக தான் இருக்கும் காலை வச்சுட்டு. ஏன்னா இது எதுக்கு பழகுறீங்கன்னா, உங்களுக்கு வண்டி வந்து யாரோ பின்னாடி இருந்து தள்ளுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஹேண்டில் பாரை ஸ்ட்ரைட்டாக பிடிப்பீங்க, கோணையாக போகாது. இந்த மாதிரி கீழே ரோட்டில் லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன்ஸ்லேயே அப்படியே போங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். வண்டி வந்து கோணையிலே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போகும் வண்டி ஒன்றுமே இல்லை. பிடிச்சிக்கோங்க, ஸ்டேரிங் ஹேண்டில் பாரை பிடிச்சிக்கோங்க, பிரேக்கில் லைட்டாக கை வச்சுக்கோங்க. அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு காலில் இப்படி ப்ரெஷர் பண்ணிங்கன்னா அப்படியே போகும். உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வண்டி ஓட்டுறோம், வண்டி இவ்வளோதான் வருங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுனால வண்டி எனக்கு வெயிட்டே தெரியாது பார்த்தீங்களா. பிரேக் அடிச்சுக்கோங்க இதே மாதிரி. ஸோ இதுதான் டே 1. இதை நீங்கள் எத்தனை நாள் வேணாலும், உங்களுக்கு எவ்வளோ நாள் இதில் கான்ஃபிடென்ட் வருதோ, இப்படி ஈஸியாக யாருக்கிட்டே பேசிக்கிட்டே நீங்கள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தோணுதோ பின்னாடி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரோட்டில் யாருமே வராதனால நான் வந்து எதுவுமே பார்க்காம நான் பின்னாடி போயிட்டு வரேன். ஸோ நீங்கள் பழகிற இடத்துல பின்னாடி ஆள் வந்து குட்டி பசங்கள்லாம் வச்சு பண்ணாதீங்கன்னா பின்னாடி வந்து நின்றுவாங்க, மேலே கலை அடிச்சிடாம பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஓட்டி சொல்லி கொடுக்கறது எனக்கு 2 வீடியோ பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் வந்துருந்துச்சு.
பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆக்சுவலாக வண்டி ஓட்டிட்டு போறவங்க தான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது பார்த்தோன்னே கஷ்டமாயிடுச்சு. இவங்கலாம் ஓட்ட கத்துக்கிறாங்க. பட் ரோட் சேஃப்டின்னு ஒன்று இருக்கு. ரோட் சேஃப்டின்னு ஒரு ரோட்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம வந்து சேஃப்டியா. ஏன்னா ரோட்ல போச்சுன்னா லட்சக்கணக்கான வண்டி போயிட்டு இருக்குதுங்களா, அந்த லட்சக்கணக்கான வண்டியும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதாம போயிட்டு இருக்கணும், டிராவல் பண்ணணும். மீன் தொட்டியில மீன் பார்த்துருக்கீங்களா? ஒரு மீன் இன்னொரு மீனோட மோதிக்கவே மோதிக்காது. ஸ்ட்ரைட் போச்சுன்னா கூட, எவ்வளவு ஃபாஸ்டா போச்சுன்னா கூட அப்படி வளைஞ்சு கழிஞ்சு போயிடும். அதே தான் நம்ம வந்து ரோட்லயே ஃபாலோ பண்றோம். நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாவோ சைட்லயோ யாருமே நம்மள டச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கான்பிடென்ட்டா வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கறது என்னோட, என்ன சொல்றது, என்னோட கடமைன்னு நினைச்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அதனால இனிமேல சேஃப்டி மெஷர்மெண்ட் தான். வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு சேஃப்டியா எப்படி வண்டி ஓட்டுறது, ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ அதனால டே 1ல இருந்து டே 30 வரையும் நம்ம வச்சுக்கலாம். அந்த டே 1 டே 30 பார்த்தீங்கன்னா ரெகுலரா போட மாட்டேன், வீக்லி ஒரு வீடியோ தான் வரும். அந்த டே 1 வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டே 2, ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா என்னடா டே 1ல வெறும் தள்ளிட்டு மட்டும் போக சொல்றீங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அப்படியே மல்லாக்க படுத்துட்டு எடுத்த உடனே ஏஞ்சி நடந்துடாதுல்ல. மல்லாக்க படுக்கும், அப்புறம் குப்புறவளும், அப்புறம் முட்டியை தூக்கி வச்சுட்டு பொறுமையா 4 காலில் கிரால் பண்ணும், அதுக்கப்புறம் உட்காரும். அது அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு டைம் கொடுக்கணும். உங்க மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா சில டைம் கொடுக்கணும். எடுத்த உடனே நான் வந்து கர்சிவ் லெட்டர்ல எழுதிடுறேன்னு யாராலையும் முடியாது. உங்களை ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கும் உங்க பாடி உங்க வண்டிக்கும் ஃபுல்லா ஒரே இதுல செயல்படணும். ஓகேங்களா? அதுக்கான இதுதான் டே 1ல இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ லென்த்தா இருக்குன்னு கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வண்டி ஓட்டியே ஆகணும். ஏன்னா இதெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல் இருக்குங்க. உங்க ஃபேமிலிக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வண்டி ஓட்டுறதுனால எல்லாருக்குமே பெனிஃபிட் தான். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். தன்னிச்சா நீங்க செயல்படலாம். யாரோட ஹெல்ப் இல்லாம டக்குன்னு உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு தோணுதா, நீங்க வந்து போகலாம். யாரும் ஆட்டோ வெயிட் பண்ணணும். நைட்டு கூட ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்களா, ஒரு வாரத்துக்கு உங்க குழந்தைங்களை நீங்களே போயிட்டு ஸ்கூல்ல விடலாம், ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரலாம். யாரோட இதுவும் இல்லாம ஒரு சேஃப்டி ஒரு கன்சர்ன் இல்லாம இவங்களை நம்பி நம்ம அனுப்புறோமே, இவங்களை நம்பி அதெல்லாம் சரி. ஓகே, நான் எடிட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். இப்போ இந்த உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். ஏன்னா டே 1ல பார்த்தீங்கன்னா வெறும் அந்த தள்ளிட்டு போகிற மட்டும் சொல்கிறோம், எனக்கே ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா கால் வைக்காம நான் டேர்ன் பண்ணுறேன். எப்படி டேர்ன் பண்ணுறதுன்னு அதெல்லாம் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் சும்மா ஒரு இதுக்காக காட்டுறேன். இல்லைன்னா இன்னொரு வீடியோ நான் ஒரு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறீங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த வீடியோ பார்த்தும் உங்களுக்கு ஓட்ட தெரியாதுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இப்போ சொல்கிற வீடியோலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே 1ல என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 30 நாள் தானேங்க. 30 நாள் தானே, டக்கு டக்கு டக்குன்னு போயிடும். அழகாக ஈஸியாக கற்றுக்கலாம். கான்ஃபிடென்ட்டாக வண்டி ஓட்டணும். சும்மா எல்லாரும் மாதிரி வண்டி ஓட்டணுன்ற மாதிரி ஓட்டக்கூடாது, கான்ஃபிடென்ட்டாக ஓட்டணும். ஓகேங்களா? பாத்தீங்களா? கால் வைக்காம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியா நீங்க பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டே 30ல இதே மாதிரி நீங்களும் ஓட்டலாம். டே 30னா கண்டினியூவா டே 30 கிடையாது, வீக்லி ஒரு வீடியோ இல்ல 2 வீடியோ. ஓகேங்களா? அது எப்படி அவைலபிலிட்டி பார்த்துட்டு நான் உங்களுக்கு